வணக்கம்மா. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, எல்லா வேலையும் காலையிலே முடிச்சுட்டேன். ஆனா சாயந்தரம் தான் சாமி கும்பிட்டேன். நாளைக்கு அமாவாசைமா. அதே நேரத்துல சூரிய கிரகணம் பிடிக்குதுமா. எத்தனை மணிக்கு சூரிய கிரகணம் பிடிக்குதுன்னா 2:20க்கு ஆரம்பிக்குது. இப்ப மதியம் சாயங்காலம் 6:13க்கு முடியுதுமா. இது நம்ம நாட்டுல தெரியாதுன்னு சொல்றாங்க. சூரியன் எல்லாருக்கும் உலகத்துக்கு பொதுவான ஒரு தான். அதனால நம்ம நாட்டுல கிரகணம் தெரியலனாலும் கிரகணம் தான். இதெல்லாம் ரொம்ப கவனமா இருக்க வேண்டுங்க. கர்ப்பிணி பொண்ணுங்க தான் ஜாகிரதையா இருக்கணும். இதனால கர்ப்பிணி பொண்ணுங்களாம் எதுவும் வேலை பண்ணக்கூடாது. ஒரு துரும்பு கூட கிள்ளக்கூடாது. கம்முன்னு உட்காந்து சாமியே நினைச்சிட்டு இருக்கணும். என் அனுபவத்துல சொல்றேம்மா. நான் மாசமா இருக்கும்போது இதே மாதிரி கிரகணம் பிடிச்சதுமா. நான் என்ன பண்ணேன்றத எனக்கு கவனம் இல்லம்மா. அத என் பொண்ணு காலில் ஓட்டை இருக்கும். அதுக்கு பெரியவங்க எல்லாம் சொன்னாங்க, நீ கிரகணம் பிடிக்க சொல்லி ஏதோ பண்ணிருக்க, அதனாலதான் இந்த மாதிரி ஓட்டை அப்படின்றாங்க. இது மூட நம்பிக்கைன்னு சொல்லிட்டு சிலர் கமெண்ட் பண்ணுவீங்க. இது மூட நம்பிக்கை கிடையாது. இது அறிவியல் சம்பந்தப்பட்டது. நம்ம வீட்டுல சமையல் பண்ணி வச்சிருப்போம். அதுல தர்பையை கிள்ளி போட்டுக்குங்க. தர்பை நாட்டு மருந்து கடையில கிடைக்கும், வாங்கிக்கோங்க. தர்பை சிலருக்கு தெரியலன்னா அதை நானாலும் சொல்லுவாங்க. அந்த நேரத்துல எதுவும் சாப்பிட கூடாது. வணக்கம்மா, நாளைக்கு சந்திக்கலாமா.